அஞ்சலி அம்மாள் நமக்கு டிவிக்கு பேனரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அஞ்சலி அம்மாள் இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரியும் நமக்கு. 1890 ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கடலூரில் பிறகுறாங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா கண்ணுன்னு ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிறந்தது. நெசவு தொழில் அதுதான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் சுதந்திரத்துக்காக, ஃப்ரீடமுக்காக அவங்களுடைய தொழிலில் வந்த லாபம் எல்லாத்தையும், சொத்து எல்லாத்தையும் விற்று ஃப்ரீடமுக்காக போராடினாங்க. காந்திஜியுடைய ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. போராட்டங்கள்லையும் கலந்துக்கிட்டாங்க. காந்திஜியுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்த முதல் தென்னிந்திய பெண் வந்து அஞ்சலி அம்மாள் தான். அதுவும் தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் விற்று. காந்திஜிக்கு வந்து அஞ்சலி அம்மாளுடைய பொண்ணு அம்மாக்கண்ணா வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவங்க பொண்ணாகவே பாவிச்சு கூட்டிகிட்டும் போயிட்டார். பேரை வந்து லீலாவதியாகவும் மாற்றினார். அப்போது ஒரு கட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜேம்ஸ் நெயில்ஸ் சிலை உடைப்பு விவகாரத்தில் வந்து அஞ்சலி அம்மாள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. அப்போ கர்ப்பமாக இருந்தாங்க அஞ்சலி அம்மாள். பரோலில் வெளியே வந்துட்டு ஆண் குழந்தை பிறந்துச்சு. திருப்பியும் வந்து அந்த ஜெயில் பீரியட் வந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் ஜெயிலுக்கு போனாங்க. இதை பார்த்தா பிரிட்டிஷ் வந்து அப்போ கண்கலங்கினாங்களாம். அப்போ ஒரு கட்டத்தில் அஞ்சலி அம்மாவோட வீரத்தை பார்த்துட்டு காந்திஜி காங்கிரஸ் வந்து ஒரு மகளிர் மன்றத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்போது ஒரு தடவை காந்திஜி வந்து அங்கேருந்து ஜெயிலில் அரெஸ்ட் ஆகிருக்கும்போது சில விவகாரங்களில் காந்திஜி பார்க்க வந்தார். அப்போ யாரையும் விடலை. பிரிட்டிஷ் வந்து காந்திஜியை வந்து அஞ்சலி அம்மாவை பார்க்க விடலை. அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணாங்கன்னா மாறுவேடம் அணிஞ்சு வந்து காந்திஜியை பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் சுதந்திரம்லாம் வாங்கினதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் வாய்க்கால், அதாவது அஞ்சலி வாய்க்கால்னே ஒரு வாய்க்கால் இருக்குது. ஏதோ ஒரு ஊரில் வந்து தண்ணி வராத காரணத்தினால தண்ணியை வர வச்சு அஞ்சலி வாய்க்கால்னு காரணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அஞ்சலி அம்மாள் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து இந்த ஓய்வூதியம், சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த ஓய்வூதிய திட்டம் கொடுப்பாங்க இல்லையா தியாகிகளுக்கு, அதை கூட வேணான்னு சொல்லிட்டு திருப்பி எழுதி லெட்டர் போட்டு எழுதி அனுப்பிச்சவங்க தான் இந்த அஞ்சலி அம்மாள்.